டேட்டா பேஸ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும். டேட்டா பேஸ் மெக்கானிசம் அப்படின்னு. டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன? டேட்டா பேஸ்னா என்ன? இப்போ உங்களுடைய ஒரு காலத்துல நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன ஒரு டைரி வாங்கிக்குவோம். அந்த டைரியில வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதி வச்சுக்குவோம். நம்ம சொந்தம், பந்தம் எல்லாருடைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதி வச்சுக்குவோம். கரெக்ட்டுங்களா? அத வந்து ஒரு டைரியில எழுதி பத்திரமா வச்சுக்குவோம் நம்ம. அது கூட ஒரு டேட்டாபேஸ் மெக்கானிசம் தான். புரியுதுங்களா? இது வந்து சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி நான் வந்து விளக்கறதுக்கு முயற்சி பண்றேன். ஸோ நம்ம சின்ன ஒரு டைரி, அந்த டைரியில வந்து ஏபிசிடி அப்படின்றதெல்லாம் முன்ன இருக்காது. சும்மா சாதாரணமா ஒரு ஒரு ரூ. 1 50 பைசாக்கு ஒரு டைரி கிடைக்கும். நான் சொல்றது எனக்கு சின்ன வயசுல. அ நான் சின்ன வயசுல இருக்கும்போது அது 50 பைசா தான் அந்த சின்ன டைரி. ஏன்னா ஒரு ஒரு 200 பேஜ் நோட்டே பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிற காலகட்டத்தில ஆ ஒரு 200 பேஜ் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2 ரூ. 2 கொடுத்தா ஒரு 200 பேஜ் நோட் கிடைக்கும். ஆ நல்ல குவாலிட்டியானதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 6வது அந்த ரேஞ்சில வரும்போது ஒரு ரூ. 5 கொடுத்தா குவாலிட்டியான 200 பேஜ் நோட் கிடைக்கும். நல்ல கெட்டியான ஒரு அட்டை இருக்கிற, அந்த ராப்பர் இருக்கிற ஒரு நோட் கிடைக்கும். அப்படி இருந்துச்சு ஒரு காலம் இல்லையா? ஆ ஸோ ஆ அப்போ நம்ம என்னன்னா, அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு புக்கு. அதுல வந்து நம்ம ஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்குவோம். பத்திரமா வச்சுக்குவோம். அது வந்து விலைக்கு ஏத்த மாரி அது வந்து கொஞ்சம் அழகா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபோன் நம்பர்ஸ் எழுதி வைப்போம் இல்லைங்களா? அது கூட டேட்டாபேஸ் தான். அது கூட ஒரு டேட்டாபேஸ் மெக்கானிசம். ஆனா, அதுல என்ன ஒரு சில சிக்கல்கள்னு கேட்டீங்கன்னா, மழையில நனைஞ்சுட்டு நெறைய பேர் அப்படி நடந்திருக்கும். மழையில நனைஞ்சிருக்கும். இல்லன்னா ஏதாவது ஒரு பேண்ட்ல வந்து நீங்க அத விட்டுருப்பீங்க. அத வீட்ல எடுத்து துவைச்சுட்டு இருப்பாங்க. கிளீனா ஃபர்ஸ்ட் கிளாஸா அதையும் சேர்த்து துவைச்சிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆம். கரெக்ட் தானே? கரெக்ட்டா இல்லைங்களா? ம். அதே போல பார்த்தீங்கன்னா, ஆ அ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணம் சம்மந்தப்பட்ட அந்த கணக்கெல்லாம் அந்த மாரி சின்ன நோட்ல எழுதி வைப்பாங்க. அது கூட ஒரு டேட்டாபேஸ் மெக்கானிசம் தான். இன்னைக்கு இந்த டைம்ல இந்த ரூபாய் இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஒரு டேட்டாபேஸ் வந்து அவங்க அழகா எழுதி வைப்பாங்க. ஸோ, அ அது கூட ஒரு டேட்டாபேஸ் மெக்கானிசம் தான். இது போல ஆ பல மாதிரியா அந்த டேட்டாபேஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ்னா அது தகவல் அ எப்படி சொல்றது? ஒரு தகவல் பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ராப்பரான தமிழ் வேர்ட் வந்து மேபி செக் பண்ணிட்டே உங்களுக்கு நான் சொல்றேன் இருங்க. தமிழ் வேர்டு என்ன டேட்டாபேஸ்க்கு தமிழ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். உங்களுக்கு கரெக்ட்டா ம். தமிழ்ல வந்து ஒரு மாரி வருது. தரவுத்தளம் அப்படின்னு வருதுங்க. ம். தரவுத்தளம் அப்படின்னு ஒண்ணு வருது. கூட நம்ம தூய தமிழுக்கு போய் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவோம். டேட்டா அப்படின்னா தகவல். அந்த தகவல் வந்து ஸ்டோர் ஆகுற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டேட்டாபேஸ். அதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம். இப்ப அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாளடைவுல வந்து அது வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் வந்துச்சு. அதுல வந்து இப்ப வந்து ஏ அப்படின்ற இடத்துல அருள், ஆ ஆஞ்சநேயா, அ அன்பு இந்த மாரி பேரெல்லாம் வந்து ஏல எழுதுவோம். பில ஸ்டார்ட் ஆகிற பேர் எழுதுவோம். அந்த மாரி ஒரு சில நாட்கள் அப்படி ஒரு சில நாட்கள் ரொம்ப நாட்கள் போச்சு. இப்ப கூட வந்து சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க அப்படி கூட எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு செல்ஃபோன் வந்துருச்சு இல்லையா? அதனால வந்து காலங்கள் மாறி இருக்கு. ஓகே. ஆ ஸோ இது வந்து ஒரு டேட்டாபேஸ் மெக்கானிசம். இதெல்லாம் அப்படியே அ கம்ப்யூட்டர் வந்தது. செல்ஃபோனுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன வந்து கேட்டீங்கன்னா, சர்வர் அப்படின்னு ஒண்ணு வந்தது. ஓகேங்களா? இது எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பேசுறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியாதுன்றது இல்ல. பட் தெரியாதவங்க கண்டிப்பா இங்க இருக்கிறாங்க. ஸோ அனைவருக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக நம்ம பேசுறோம். ஸோ சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல்ல வருது. கம்ப்யூட்டர் தான் முதல்ல வருது. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் எல்லா தகவலும் போய் சேவ் ஆகும். அது வந்து முதல்ல வந்துச்சு. அப்படியே நாளடைவுல வந்து ஒரு 5 கம்ப்யூட்டரு, அதுக்கு வந்து 1 சர்வர். அந்த ச அந்த அந்த சர்வர் அப்படின்றதுக்கு பேர் வந்து என்னன்னா, அந்த சர்வர்ல தான் எல்லா தகவலும் போய் ஸ்டோர் ஆகும். இந்த 5 கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா,
இதெல்லாம் வந்து கிளையண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் கூப்பிடுவாங்க. இது வந்து கிளையண்ட். ஓகேங்களா? அந்த கிளையண்ட்ன்ற வார்த்தை பெரிய அளவுல வந்து பிரபலமானது அப்பதான். ஏன்னா சர்வர்ஸ் 5 இருக்கும். ஒரு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சாரி ஒரு சர்வர் இருக்கும். அங்கதான் எல்லா தகவலும் ஸ்டோர் ஆகும். ஆனா இந்த 5 கிளையண்ட்ஸ்ல போய் என்ன பண்ணலாம், அதுவும் கம்ப்யூட்டர் தான். ஆனா அது கம்ப்யூட்டர்ன்னு கூப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா அதுல வந்து எல்லா தகவலும் வந்து இப்போ 5 கிளையண்ட்ஸ்ல உட்கார்ந்து 5 கிளையண்ட்னா 5 கம்ப்யூட்டர். 5 கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து மக்கள் ஒர்க் பண்ணும்போது, அந்த எல்லா தகவலும் போய் ஸ்டோர் ஆகுற இடம் என்னன்னா, சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். இது வந்து இப்படியே போச்சு. அதுக்கு பேரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்ட்டுங்களா? இது வந்து நெறைய மக்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும். ஓகே. ஆனா ஒரு சிலருக்கு இங்க வந்து தெரியாதுன்றது எனக்கு தெரியும். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஒரு 10 ஒரு 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 சர்வர் இருக்கும். ஒரு 10 கிளையண்ட்ஸ் இருக்கும். அந்த 10 கிளையண்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன தகவல வந்து பதிவு பண்ணுவோம், அதெல்லாம் போய் சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆகும். இப்படி. அப்புறம் நாளடைவுல வந்து இது பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்தது. என்ன அப்படின்னா, இப்ப கூட அந்த விஸ்வரூபம் எடுத்தது இன்னும் போயிட்டே இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒவ்வொரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 5 கிளையண்ட்ஸ் இருக்கும். அந்த 5 கிளையண்ட்ஸ்னா அந்த 5 கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த 5 கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாருமே வந்து டைப் பண்றதெல்லாம் ஒரு சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த சர்வர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மெயின் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். பல சர்வர்களுடைய பல சர்வர்னா என்ன? சர்வர்னா கம்ப்யூட்டர் தான் அதுவுமே. பல சர்வர்ல இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போய் எங்கேயாவது ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இருந்தது. இப்ப கூட பத்திரப்பதிவு துறையில அதுதான் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒரு ஒரு பத்திர ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா, உங்களுக்கு இப்ப சார் பதிவாளர் அலுவலகம் அல்லது வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு பல கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து கிளையண்ட்ஸ். ஆனா சர்வருக்குன்னு செப்பரேட் ரூம் இருக்கும். அந்த சர்வர் செப்பரேட் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதுக்கு வந்து ஏசி, கீசி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகத்துல இருந்தும், ஒவ்வொரு சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃபீஸ்ல இருந்தும், எல்லா சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃபீஸும் இந்த மாதிரி இருக்கும். அந்த எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில எல்காட் இப்போ யார் வந்து இந்த எல்காட் தான் எப்பயுமே அத நடத்துதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த எல்காட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்காட்னா அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய அந்த இதுவா அது இருந்துச்சு. இப்ப எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. யார் அத வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த எவ்ரி இயர் வந்து அந்த அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே வந்து அவங்க அவங்க அவங்களையே கன்டினியூ பண்ணுவாங்க, மாத்துவாங்க. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு தான் இருக்கும். அப்ப எல்லா எல்லா கம்ப்யூட்டர்ஸ் உடைய தகவலும் சார் பதிவாளர் அலுவலகத்துல வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த சர்வர்ல ஸ்டோர் ஆகுற அதாவது எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்திலையும் அந்த எல்லா சப் ரிஜிஸ்ட்ரார் இருக்கக்கூடிய அந்த தகவல் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போய் சென்னையில ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? இது வந்து பேங்க்கும் இப்படிதான் நடக்கும். சேம் பேங்க் வந்து எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாது. பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கேஷியரு, அப்புறம் வந்து அந்த டிடி குடுக்குறவங்க, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10, 15 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அது வந்து கம்ப்யூட்டர்ன்னு நம்ம அழைக்கக்கூடாது. அது எல்லாமே கிளையண்ட்ஸ். அது எல்லாமே கிளையண்ட்ஸ். அதுல வந்து இவங்க பதிவிடுற எல்லா விஷயமும் என்ன ஆகும்னா, அந்த பேங்க்குடைய சர்வர்ல போய் எல்லாமே ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? அந்த மாதிரியே எல்லா பேங்க்ஸ்ல சர்வர் இருக்கும். அந்த எல்லா சர்வருடைய முழு தகவலும் பார்த்தீங்கன்னா, சர்வருக்கு செப்பரேட்டா ஒரு இடம் இருக்கும். அங்க போய் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டேட்டாபேஸ் மெக்கானிசம். ஓகே. என்ன இங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அப்படியே நாளடைவுல என்ன ஆச்சுன்னு சொன்னா, சர்வர் எல்லாம் அங்கங்க பத்தி எரியும். அந்த ஹீட் அதிகமாயி, மெயின் சர்வரே பத்தி எரியும். முழு தகவல் காலியாயிடும். கரெக்ட்டுங்களா? இப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அடடா! இது என்னடா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு, கிளவுட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அப்பதான் கொண்டு வந்தாங்க. கிளவுட்ன்னா என்னன்னா, ஆ இப்ப வந்து அ இந்த எந்த கம்ப்யூட்டர் பத்தி எரிஞ்சாலுமே, அந்த தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளவுட்ல இருக்கும் அப்படின்றது. கிளவுட்னா ஒண்ணும் இல்ல. அதுவும் வந்து ஒரு இடம் தான். அதுவும் அது ஒரு செப்பரேட் இடம். கிளவுட்னா நம்ம பார்க்குற மேகங்கள் அது கிடையாது. நான்லாம் கன்ஃப்யூஸ் ஆனேன் ஃபர்ஸ்ட்டு. கிளவுடா? என்னடா இது? அ விஞ்ஞானம் வந்து தொழில்நுட்பம் இப்படி வளர்ந்துருச்சு. மேகத்துல போய் தகவல் எப்படிடா சேகரிக்கிறாங்கன்னு நான் முதல்ல யோசிச்சேன் நான்லாம். அப்புறம் கிளவுட்னா ஒண்ணும் கிடையாது. அதுவும் வந்து ஒரு சர்வர் தான். கூகுள் கிளவுட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு. கூகுள் கிளவுட் ஸ்பேஸ்னா
கூகுள் வந்து ஒரு உலக அளவில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து சர்வர்ஸ் வச்சிருக்கோம். பல இடங்கள்ல இருக்கும். எல்லா இடத்துலயும் போய் சேவ் ஆகும். தகவல் இப்போ வந்து நம்ம